ரைட். ஓகே அதிபி? ஓகே மிஸ். எஸ். அப்ப எங்களுக்கு முதலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த அலகுக்கும் எங்கள்ட கொஸ்டினுக்குமான மெஷர்மெண்ட் லிமிட் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவுன்னு தெரிஞ்சிருந்தா தான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ரைட்டா? ரைட். அப்ப இப்ப சொல்லுங்க, இப்போ 1 ஜிகாபைட் எத்தனை மெகாபைட்டா இருக்கும்? 1024 மெகாபைட். மெகாபைட் 1 ஜிகாபைட்டா? ஓ 1024 மெகாபைட் 1 ஜிகாபைட். ரைட் தானே? அப்ப 1024 ஜிகாபைட் தான் 1 டெராபைட். சோ இந்த லிமிட் தெரிஞ்சாதான் நாங்க இதுக்கு மாத்துறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க இது சொன்னீங்க 2 MB ன்னு சொல்லி பாப்போம். ஆக மிக இலகுவா நாங்க செய்ய முடியும். அப்ப 248 வந்து நாங்க 1024 பிரிப்போமா இருந்தா 2 MB என்று நாங்கள் என்ன செய்ய முடியும், குறிப்பிட முடியும். 2 மெகாபைட் என்று என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட முடியும். ரைட். அடுத்த இன்னொரு வினா பார்க்க போகின்றோம். வந்து 0.75 GB ஜிகாபைட். 0.75 ஜிகாபைட்டை வந்து நாங்கள் மெகாபைட்டுக்கு பார்க்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் 0. எத்தனை ஜிபி ஒரு எம்பி, அதாவது ரெண்டுக்கு முடியலாம் ஒப்பிடு பார்த்தோம்னா வந்து 1024 MB வந்து ஒரு ஜிபி. 1024 MB வந்து ஒரு ஜிபியாக காணப்பட போன்றது. எனவே நாங்கள் இதில் பார்க்க வேண்டும் வந்து, அதாவது 1024 MB வந்து ஒரு ஜிபி. அப்ப நாங்க பார்ப்போம், கேட்கப்பட்ட வினா 0.75 GB சொன்னோம்டா நாங்கள் 1024 வந்து 0.75 பெருக்க போறோம். 0.75 பெருக்க போறோம். அப்ப 0.75 பெருக்குவமா இருந்தா கால்குலேட்டர் இருந்தா பெருக்கி பாருங்கடா. கால்குலேட்டர் இருந்தா என்ன ஆன்சர் வருது? 1024 தர 0.75 எவ்வளவு வருது? ஐ திங்க் 768. அப்படியா? $768. 768. ரைட். Right. 768 MB காணப்படும். 768 MB காணப்பட போகிறது. 768 MB. ரைட். இவ்வாறு வந்ததுகள் கன்வர்ஷன் மாற்றிடுறது எங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்த வினா பார்க்க போகிறோம். அடுத்தது முதல்ல எழுதிட்டீங்களா ஜிபி? முதல் இருந்தது கேள்வி. அடுத்தது 3.2 அடி 12ல இருக்கிற கேபி 4.29 GB. 2 12 KB 2 கிலோபைட் வந்து சாரி 2 இது மூன்றாவது கேள்வி. உங்களுக்கு சொல்லிருக்கு 12 KB அதாவது 1024 கிலோபைட் ஒரு 9. சரிதானே? ரைட். அப்ப இங்க இன்னொரு விடயம் எங்களுக்கு தேவையா இருக்கு. 2 அடுக்கப்பட்டிருக்கு. 2 அடுக்கு நாங்கள் பார்த்த மாட்டோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வந்து 2 அடுக்கு சமன் 1024. அப்ப 2 அடுக்குன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு பெருக்கிறத விட நாங்கள் இலகுவாக இதனை நாங்கள் வழங்க முடியும். எவ்வாறுண்டா 2 கிலோபைட் நீங்க குறிப்பிடப்படுகின்றது. அதாவது 12 சொல்லப்படுகின்ற போது நாங்கள் வளமையாக பெருக்கி பார்ப்பதனை விட மிக இலகுவாக நாங்கள் இங்கே கணிக்க முடியும். 2 தர 2 10 இதனை வேறுபடுத்த முடியும். இதனை நாங்கள் வேறுபடுத்தலாம் வந்து
ரெண்டுடைய 2 தர 2 10 கிலோபைட்டாக காணப்பட போன்றது. கிலோபைட்டாக காணப்பட போன்றது. ரைட். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், இங்கே ஒரு விடயம் தெரிய வேண்டும். 2 அடுக்கு என்ன? 2 அடுக்கு என்னடா? பைட் 1024. சரியா? 2 அடுக்கு பைட்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1024. எஸ், 1024. அப்படி 1024 நாங்க வச்சிருந்தப்ப 2 அடுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். இதுல 2 அடுக்கு போடுறீங்க, அப்ப 2 அடுக்கு 15 2 5. அப்ப 2 5 நாங்க ஈஸியா இதுல பெருக்கி போட்டுட்டு 1024ஓட பெருக்கி போட்டா எங்களுக்கு கேபி வரும். சரி, இது எங்களுக்கு எம்பி வரும். எம்பி வரும். ஏன் எம்பி வருது? கேபியை விட எம்பி வந்து பெருசு, அதனாலதான் நாங்க பெருக்கிறோம். என்ன, கேபியை விட எம்பி வந்து பெருசு, அப்படினால பெருக்கிறோம். இது விளங்குதா ஜிபி? கஷ்டமா இருக்கா? இல்லாட்டி கேட்க வேணும். ஏன் பெருக்கிறோம், ஏன் பிரிக்கிறோம் தெரியுதா? இந்த அழகை விட இந்த அழகு எங்களுக்கு பெருசா இருக்கு. என்ன, அப்ப பெருசுல இருந்து சின்னதுக்கு போறதுக்காக நாங்க பெருக்கிறோம். சரியா? ரைட். ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம் 2 அடுக்கு வந்து 1024. 2 அடுக்கு 4 தர 1024 கிலோபைட். ரைட். அப்ப 4 தர 1024 கிலோபைட். 1024 கிலோபைட் வந்து ஏற்கனவே ஒரு மெகாபைட்னு பார்த்திருக்கிறோம். 1024 கிலோபைட் ஒரு மெகாபைட். ஒரு மெகாபைட். அப்ப 4 தர 1 4 எம்பி. அப்ப ஆகவே 1024 வந்து ஒரு மெகாபைட்டாக காணப்படுறபடியால் 4 மெகாபைட்டாக காணப்பட போன்றது. விளங்குதா? அப்ப நீங்க இந்த 4 எம்பி போட முதலடா 4 தர 1024 கேபி எத்தனை எம்பி? எங்களுக்கு ஒரு எம்பி. என்ன, அப்ப நீங்க இதுல அடுத்த ஸ்டெப்ல எழுதணுமாமா 4 தர 1 எம்பி. சரியா? ஏன் 1000 சொன்னா 1024 கேபி ஈக்குவல் 1 எம்பி போட்டீங்கன்னா இதுல 1 போடுறது ஏன்னு ஞாபகம் வரும். அப்ப நான் 4 எம்பி. ஓகேயா? மிஸ் இந்த கணக்கு வந்து திருப்ப பாக்கணுமா? ரைட். என்னன்னு சொன்னா 2 அடுக்கு கேபி. சரியா? கேட்டிருக்கு எம்பி அலகில் தருக. அதாவது எது பெருசுன்னு சொல்லுங்க, எம்பியா கேபியா? பெருசு எம்பி. எம்பி தான் பெருசு. அப்ப இது கேபி, சின்னது கேபி. சின்னதுல இருந்து நாங்க பெருசுக்கு மாற்றணும்னா நாங்க எப்பவுமே பெருக்க வேணும். அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும்னா எங்களுக்கு மல்டிபிளிகேஷன் தேவை, அது பெருக்கம் தேவை. சரியா? நாங்க பெருக்க வேணும். அப்ப இதுல நாங்க லேசா செய்யறதுக்கு ஒரு மெத்தட் என்னண்டாமா 2 அடுக்கு எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 அடுக்கு கேபில இருக்குமா இருந்தா 2 அடுக்கு கேபி வந்து எங்களுக்கு ஒரு மெகாபைட். சரியா? சரி, 1024 2 அடுக்கு கேபி வந்து எங்களுக்கு 1024 கேபி என்றதை தரும். விளங்குதா? வேணும்னா பக்கத்துல புரியுங்கடா. 2 அடுக்கு கேபி இஸ் ஈக்குவல் டு 1024 கேபி. ரெண்டின் 10 அடுக்கு கேபி இஸ் ஈக்குவல் டு 1024 கேபி.
ரெண்டின் 10ஆம் அடுக்கு சொன்னாலும் சரி 1024 கேபி என்று சொன்னாலும் அது என்னத்தை குறிக்க போகுது எங்களுக்கு கடைசியா வரைக்கும் எங்களுக்கு எம்பியில கணக்கு தரும் சரியா அதனாலதான் நாங்க 2 10ஆம் அடுக்கு எடுத்து அதிண்ட மிச்சத்தை இங்கால பெருக்க போறோம் அப்ப எங்களுக்கு 12 தானே தந்திருக்குடா 2 12ஆம் அடுக்கு தந்திருக்கு அப்ப 2 10 இங்க போயிட்டுண்டா 2 2 தான் மிச்சம் இதுல இருக்க போகுது அப்ப நாங்க 2 2ஆம் அடுக்கையும் ஏன் நாங்க 2 10ஆம் அடுக்கு எடுக்கிறோம் தீபிகா ஏன்னா 2 12ஆம் அடுக்கு இருக்கிறனால ஈஸியா பெருக்கிறதுக்கு ரைட் ஈஸியா பெருக்கிறதுக்கு எங்களுக்கு 2 10ஆம் அடுக்கு எப்பவுமே 1024 கேபி என்ன 2 10ஆம் அடுக்கு கேபி எங்களுக்கு குறிக்குது 1024 கேபி அப்ப நாங்க என்ன செய்யறோம் 2 2ஆம் அடுக்கு மீதியான இந்த 12 தானே அதுல 10 இங்க போயிட்டுது 2 மேல 2 மிச்சம் வச்சிருக்கோம் சோ 2 2ஆம் அடுக்கு தர 2 10ஆம் அடுக்கு கேபி 2 2ஆம் அடுக்கு எங்களுக்கு 4 2 4 2 10ஆம் அடுக்கு எங்களுக்கு என்ன பெருமானம் தர போதம்மா 1024 கேபி அப்ப அடுத்த ஸ்டெப்ல நீங்கள் போகணும் 4 தர 1024 கேபி எங்களுக்கு எத்தனை மெகாபைட் 4 நோ 1024 கேபி ஒரு எம்பி பாத்தீங்களா ஜிபியில 1024 கேபியடா 1024 கிலோபைட் ஒரு மெகாபைட் இங்க பாருங்க இது எழுதி இருக்கிறீங்க தானே அப்ப 1024 கிலோபைட் தான் கேபின்னு சொல்றோம் கிலோபைட் ஒரு மெகாபைட் சரியா ஓகேயா ஓகே அப்ப 1024 மெகாபைட் எத்தனை ஜிகாபைட் 1 ரைட் அப்ப அதத்தான் இதுல அதனாலதான் நாங்க பிரிச்சு நாங்க 1024க்கு கொண்டு வந்தாங்க அப்ப 1024 நாங்க ஒரு கேபிஎன் 1024 பைட் ஒரு கேபின்னு சொல்லலாம் 1024 கேபி ஒரு மெகாபைட்னு சொல்லலாம் அப்ப இந்த கேபிக்கு மெகாபைட்டுக்கும் இடையிலான சுருக்கத்துக்கு தானடா நாங்க இந்த 1024 கேபி 1024 கேபி எங்களுக்கு எத்தனைய கொடுக்கும் ஒரு மெகாபைட்ட கொடுக்கும் சரியா அதனாலதான் நாங்க 2 10ஆம் அடுக்கு எத்தனையா கொண்டு நாங்க ஈக்குவல் பண்றோம் 2 10ஆம் அடுக்கு 1024 கேபி 2 10ஆம் அடுக்கு 1024 கேபி சோ இப்ப பாருங்க விளக்குறாண்டு மிகவும் வேகம் கூடிய குறிப்பிட முடியும் 5 கிலோபைட் அப்ப 4 அதாவது 4 அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1024 கேபி எங்களுக்கு எத்தனை ஜிகாபைட் மெகாபைட் அம்மா என்னங்க 1024 கேபி எத்தனை மெகாபைட் 1 அப்ப நீங்க இதுண்ட அடுத்த ஸ்டெப்ல எழுதி கொள்ளுங்கடா 4 தர ஒரு கேபி சாரி ஒரு எம்பி சரியா 1024 கேபி எங்களுக்கு ஒரு எம்பியா மாறுது என்ன அந்த தொடர்ச்சி விளங்குதா 1024 இங்க கேபி எங்களுக்கு ஒரு எம்பியா மாறுது அப்ப 4 தர ஒரு எம்பி 4 தர 1 4 எம்பி ஓகேயா சரி ரைட் ஓகே சரி இலகுவாக செய்ய முடியும் இலகுவாக செய்ய முடியும் 2 9ஆம் அடுக்கு ஜிபி 2 ஜிகாபைட் 2 ஜிகாபைட் எத்தனை மெகாபைட் தரப்பட்டிருக்கு 2 9ஆம் அடுக்கு 2 9ஆம் அடுக்கு நாங்கள் பெருக்கி பார்க்கலாம் 2 10 1024
அதனுடைய அரைவாசியாக காணப்படும் 2/9 விடயம். அப்ப 2/9 2/9 வந்து நாங்கள் குறிப்பிடுவோமா இருந்தா அன்யூடிபெண்டன்டாக இருக்கு. எப்படி வந்தேன்னு விளங்குதாமா? அன்யூடிபெண்டன்ட் 2/9 மடங்கு 1024 2ஆல பிரிச்சா 512. 2/9 மடங்கு 2 தர 2 2/9 மடங்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 ரைட். 9 எத்தனை? 512. எங்களுக்கு 9 வந்து 512. 2 தர 2 தர 2 தர 2 இந்த மாதிரி போட்டு 9 வரைக்கும் போனா 2/9 மடங்கு எங்களுக்கு 512. சரியா? 9 வந்து அதாவது அன்யூடிபெண்டன்ட் ஆக காணப்பட போகின்றது. அப்ப நாங்கள் அன்யூடிபெண்டன்ட் நாங்கள் பார்க்க போறோம் வந்து இதை ஜிபியா நாங்கள் என்ன செய்ய முடியும்? எம்பியாக மாற்ற முடியும். அன்யூடிபெண்டன்ட் தர 1024 குறிப்பிட முடியும். அன்யூடிபெண்டன்ட் தர 1024. இதனை நாங்கள் இந்த அடுக்குகளால குறிப்பிடுறாண்டா அடுக்குகளாக நாங்கள் குறிப்பிட முடியும். குறிப்பிட்டோம்டா இதனை நாங்கள் பெருக்கி முழுமையாக போட முடியும். அல்லது 2/9 தர 1024 2/10 சொல்லலாம். அப்ப 2/19 மெகாபைட்டாக வரும். 2/19 இது விளங்கிட்டா ஜிபி? ஏன் 2/9 தர 2/10 போடுறது? 512 வந்து 2/9 மடக்கு. சரியா? 9 மடக்கு. நாங்க என்னத்துக்கு மாத்த போறோம்னா எம்பிக்கு தானே மாத்த போறோம். எம்பிக்கு மாத்த போறோம். அப்ப எங்களுக்கு 1024 எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான பெறுமதியா இருக்கும். 1024 தானே எங்களுக்கு 2/10 மடங்கு. ஆனா இதுல 2/9 மடங்கு தானே கேட்டிருக்கு. 2/9 மடங்கு தான் தந்திருக்கு. ஆனா 2/10 மடங்கு நாங்க வச்சா எங்க 2/10 மடங்கு நாங்க வைத்தா எம்பிக்கு மாத்துறது லேசு. 2/10 மடங்கு நாங்க அதுலயும் பார்த்தோம். 2/10 மடங்கு வச்சுதான் நாங்க கூடினதா குறைஞ்சதான்னு சொல்லி பார்த்தோம். சரியா? எப்பவுமே பெருசுல இருந்து சின்ன தொகைக்குள்ள நாங்க 2/10 மடங்கு நாங்க எப்பவுமே வச்சுக்கொள்ள வேணும். என்னன்னு சொன்னா 2 அடிகள் கூடவோ அல்லது குறையவோ இருந்தா எங்களுக்கு 2/10 தான் எங்களுக்கு ஒரு பெறுமதியை தரும். என்ன பெறுமதி தரும்? 2/10 1024 என்ற பெறுமதியை தரும். சோ அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? 2/10 மடங்கு 1024 போடுறோம். சரியா? அப்ப 512 எப்பவுமே எங்களுக்கு 2/9 மடங்கு. அது போல 1024 வந்து 2/10 மடங்கு. நாங்க முதல் பார்த்த மாறி பார்த்தோம். என்ன மாறி என்ன சொன்னா எப்படி? முதல் பார்த்தது என்ன மாதிரி? 12 சொல்லப்படுகின்ற போது முதல் பார்த்தது என்ன மாதிரி? எம்பிய வந்து நாங்க கேபியா மாத்துறதுக்கு 1024 கொண்டு வந்தோம். என்ன இப்ப நாங்க சாரி 24 மாத்த போறோம். நான் இவ்வாறு வந்து கன்வர்ஷன் ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? இரண்டாவது கேள்வி என்னடா? 3 பார்த்திருக்கிறோம். அப்ப ஆகவே 1024 வந்து ஒரு மெகாபைட்டாக காணப்படுறபடியால் நான் இதுல என்ன செஞ்சோம்? கேபிய வந்து எம்பியா மாத்துறதுக்கு 1024க்கு பிரிச்சோம். போட்டு பிரிச்சோம். 2/10 படினால நாங்க 10 இங்க போட்டு 2 இங்கால போட்டோம். என்னன்னு சொன்னா 1024 தனிப்படுத்தி ஒரு ஜிபியா மாற்றுறதுக்கு, எம்பியா மாற்றுறதுக்கு.
அத போலதானடா இதுலயும் அதே தான் இதுல செய்யறோம். அதாவது மிக இவ்வாறு நாங்கள் செய்ய அத போலதான் இதுலயும் நாங்க செய்யறோம். எங்களுக்கு 2/9 அடுக்கு தந்திருக்கிறாங்க. 9 அடுக்கு 512. அத போல மெகாபைட்டுக்கு மாத்தேக்கில் எங்களுக்கு 1024 தேவைப்படுது. அப்ப 2/9 அடுக்கும் 2/10 அடுக்கும். அதனால எங்களுக்கு எம்பி குறைஞ்சே பெறுமாதி என்னனால 2/9 அடுக்கும் 2/10 அடுக்கும் சேர்த்தோம்னா 2/19 அடுக்கு. ஓகேயா? ஓ மிஸ். இத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்கடா. இந்த 1024 எதுக்கு நாங்க எடுக்கிறோம்? இது சின்ன அலகு, சின்ன அலகு, இது பெரிய அலகு என்றதுனால அத நான் இது என்னது கேபி கேபி தான். இது சின்ன அலகு, இது பெரிய அலகு. பெரிய அலகு இது சின்ன அலகுன்றதுனால மாத்தி செய்யறோம். 1024 இதுல கொண்டு வந்து ஒரு எம்பியா மாத்துறதுக்கு நாங்க 2/10 அடுக்கு எடுக்க போறோம். அப்பதான் எங்களுக்கு லேசன் அடி 2ம் 2ஆ இருக்கும். அப்ப எங்களுக்கு இதுல ஒரு பெறுமதியா வரும். அப்ப 2/19 அடுக்கு. சரி மிஸ். ஓகேடா. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு 4 கணக்கு பார்த்திருக்கிறோம். சோ மீதிய நாங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ஓகே மிஸ். தேங்க் யூ மிஸ். இது மாதிரி வேற எதுவும் கொஸ்டின் இனி அடுத்ததெல்லாம் அதோட கொஸ்டின்ஸ் தான் வரும். இன்னொரு 4வது வீடியோ இருக்கு, ஃபுல்லா கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ அதையும் பார்த்துட்டோம்னா 3ஆம் பாடம் முடிஞ்சிடும். ஓகேயா? ஓகே மிஸ். தேங்க் யூ மிஸ். ஓகேடா, தேங்க் யூ. காட் பிளஸ் அடுத்த யூ. கிளாஸ் சாட்டர்டே. சாட்டர்டே இல்லையடா, இனி நாங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை போனா ஓகேயா? சரி மிஸ். செவ்வாய்க்கிழமை எடுக்க முடியலன்னா சாட்டர்டே எடுக்கிறேன். ஏன்னாடா ஞாயிற்றுக்கிழமையில அடுத்த நாள். அப்ப சாட்டர்டேஸ்ல ஈவினிங் சண்டே ஸ்கூல், ஹேர் ப்ராக்டிஸ், பைபிள் ஸ்டடி இருக்கிறதுனால அந்த சாட்டர்டே கொஞ்சம் எனக்கு ரஷ் ஆன நாள். நான் அந்த கிளாஸுகள் எடுக்காட்டிக்கு தான் சாட்டர்டே வச்சு கொள்றது. அதை போட்டு எடுக்கிறேன் நான். உங்களுக்கு சாட்டர்டே தேவையா கிளாஸ் போடணுமா? இல்ல மிஸ், உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. ரைட், நான் ஃப்ரீயா இருக்கிற டைமுக்கு நான் சொல்றேன்டா. ஓகேம்மா. ஓகேடா. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. பாய் மிஸ்.